இன்றைக்கி நம்ம இந்தியா சில்க் ஹவுஸ் துபாயில் இந்த ஜெலிகா ஆயில் தான் பார்க்க போகிறோம். இது மேனுஃபேக்சரிங் வந்து மலேசியாவில் பண்ணுறாங்க. மெயின் யூசேஜ் வந்து இந்த கால் வலி, நீ பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ், முட்டு வலி, கால் வலி, இந்த வலிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஆயில் பார்க்குறதுக்கு. இது டெஸ்ட் பீஸு திறந்துருக்குறேன். ஸோ இதுதான் பார்க்குறதுக்கு இருக்கும். ஸ்மெல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பஞ்சன் ஸ்மெல் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்மெல் தான். ஸோ பட் நீங்கள் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் ஆயில். இட்ஸ் நாட் லைட்டாக இருக்காது ஆயில், கொஞ்சம் திக்கான இதில் இது நல்லா தேய்ச்சிட்டு உங்கள் உடம்புல இந்த பெயின் இருக்கிற இடத்துல தேய்ச்சா நல்லா இது ரிலீஃப் இருக்குது. நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. இங்கே உங்களுக்கு அவசியம் உங்களுக்கு கேமரா வந்து ஸ்மெல் தெரியாது, ஒரு யூனிக்கான ஸ்மெல் தான் இதில். ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சு என்னென்ன இது வச்சுருக்காங்க, இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்காங்க பார்ப்போமா. இதோட மெயின் இது பார்ப்போம். இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்கல. ஸோ என்ன போட்டிருக்காங்க, known its properties as counter irritant and for temporary relief of minor aches, pains and joint relief. இன்க்ரீடியன்ஸ் வந்து எங்கே போட்டிருக்காங்க, உள்ளே திறந்துடும். இதுதான் இப்படி தான் இருக்கும் பாட்டில் பார்க்குறக்கு. பின்னாடி பாட்டில் இருந்துருக்கு நினைக்கிறேன். ஸோ மெயினாக உங்களுக்கு கேம்ஃபர்னு சொல்கிற ப்ராடக்ட் இருக்குதுல்ல, அந்த ஐட்டம் வந்து இந்த பெயின் ரிலீஃபுக்கு உங்களுக்கு வந்து இது நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் இன்ஃப்ளமேஷன் சொல்லும் போது உங்களுக்கு வலிகள் கூடு, அந்த இடத்த அதை வந்து இது சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இந்த கேம்ஃபர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு தெரியுது, கொஞ்சம் கூட திக்கான இது. இந்த ஆயில் திக்காக இருந்துச்சு, லைட்டாக இல்லை. ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. வேறு வந்து உங்களுக்கு வந்து பெயினுக்குள்ளே இது போட்டிருக்காங்க. வேறு கேம்ஃபரோட இது என்ன, கேம்ஃபரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது பற்றி போட்டிருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக நம்மளுக்கு படிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணுங்கள். நல்லா எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பெயின் இருக்குதோ ஹார்டாக பண்ணிடாதீங்க, எப்பயுமே ஹார்டாக பண்ணாதீங்க. லைட்டாக இடத்துல அப்படி நல்லா தேய்ச்சி விட்டு அப்படியே சாஃப்டாக மசாஜ் பண்ணால் அந்த இடம் உங்களுக்கு நல்லா இம்மிடியேட்டாக கேட்கும். ஜென்ரலாக நம்ம கஸ்டமர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடியோ, வெளியே போகிறதுக்கு முன்னாடியோ, அதுக்கப்புறம் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடியோ இது ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனி ப்ராடக்ட்ஸ் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்தியா சில்க் ஹவுஸில் எனி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்கள் கையில் போட்டுக்கிருக்கேன். இந்த பார்ட் ஆஃப் த ஸ்கின் தான் மோஸ்ட் ஸ்ட்ராங்கான பார்ட் ஆஃப் த ஸ்கின். இதில் போட்டுட்டு உங்களுக்கு எந்த எஃபெக்டும் இல்லைன்னு சொன்னால் உங்களோட அதர் பார்ட் ஆஃப் ஸ்கின். நம்ம ஆப்வியஸ்லி இது வந்து ஸ்மெல்லிங்க்கு உள்ள ப்ராடக்ட் இல்லை, இது அதனால அந்த ஒரு இஷ்யூ இல்லை. உங்களுக்கு தலைக்கு போடுறது இல்லை, காலுக்கு போகிற இடம் தான். பட் ஸ்டில் சென்சிட்டிவாக இருக்கும்போது எப்பவுமே ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு போட்டுட்டு உங்கள் காலுக்கு ஃபஸ்ட்டு செட் ஆகுதா. சில பேர் ஸ்கின்னுக்கு இரிட்டேட் ஆகும் சில ப்ராடக்ட்ஸு. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா ஸ்கின்னுக்கு செட் ஆகணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்றைக்குமே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இது செட் ஆகிட்டா யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்தியா சில்க் ஹவுஸ் வாங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ பார்ப்போம். இந்த பேர் ஜெலிகா ஃப்ரம் மலேசியா. டேக் கேர், பை.